உறவுகளும் சார்புகளும் பாடச் சுருக்கம் பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஷார்ட் புல்லட்ஸ் ஆன் த சாப்டர் எக்ஸசைஸ். 5வது வினா. சில வகை சார்புகளின் பெயர்கள் ஒன்றுக்கொன்றான சார்பு, மேல் சார்பு, பலவற்றிலிருந்து ஒன்றுக்கான சார்பு, உட்சார்பு. சரியா தவறா? வினாவை புரிதல், கணக்கீடு செய்தல், சரியா தவறா என ஆராய்தல், உதாரணம் தருதல், விடை பகர்தல். ப்ரொசீஜர் இவ்வளவுதான். ஒன்றுக்கொன்றான சார்பு. F என்பது ஏயிலிருந்து பிக்கான ஒரு சார்பு என்க. ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் F தொடர்பு படுத்தினால் F என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். அதாவது f of a1 is equal to f of a2 என்றவாறு அமைந்த ஒவ்வொரு a1 a2 belongs to aக்கும் a1 equal to a2 என கிடைத்தால் F என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. கணம் A யில் இருக்கக்கூடிய உறுப்புகள் A, B, C, D. கணம் B யில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1, 2, 3, 4, 5. F என்பது வரிசை ஜோடிகளின் கணம். இப்ப கணம் ஏயும் கணம் பியையும் ஆரோ டயக்ராம்ல குறிப்பிடுறோம். A1, B2, C3, D4 கனெக்ட் ஆகுது. 5 லெஃப்ட் ட்ரீ, அது பிரச்சனை இல்லை. இப்ப ஏயில் இருக்கும் ஒவ்வொரு வேறுபட்ட உறுப்பிற்கும் பியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புகள் தான் நிழல் உருவா அமையுது. அப்படின்னா இது ஒன்றுக்கொன்றான சார்புக்கு எடுத்துக்காட்டு. மேல் சார்பு. F என்பது ஏயிலிருந்து பிக்கான ஒரு சார்பு, மேல் சார்பு எனில் F இன் வீச்சகமானது F இன் துணை மதிப்பகத்திற்கு சமமாக இருக்கும். துணை மதிப்பகம் B யில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் மதிப்பகம் A யில் 300 இருக்கும் எனவும் கூறலாம். இதுதான் மேல் சார்பு. அதாவது வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா B யில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பிற்கும் A யில ஒரு 300 இருக்கும். எக்ஸாம்பிள் 1. A என்ற கணத்துல X, Y, Z ஆகிய உறுப்புகள் உள்ளன. B என்ற கணத்துல R, S, T ஆகிய உறுப்புகள் உள்ளன. இப்ப இங்க G என்பது தொடர்பு. ஆர்டர் பேரா எழுதிக்கிறோம். X, R, Y, S, Z, T. இங்க G இன் வீச்சகம் என்ன? R, S, T உள்ளடக்கிய ஒரு கணம். இதுதான் Bயும் கூட. சோ வீச்சகமும் கணம் Bயும் அதாவது துணை மதிப்பகமும் சமமா இருக்கு. எனவே G ஆனது மேல் சார்பு. இது ஆரோ டயக்ராம்ல பாருங்க. துணை மதிப்பகத்துல லெஃப்ட் ஃப்ரீ எலிமெண்ட் ஏதாவது இருக்கா? இல்ல. சோ இதுதான் மேல் சார்பு. பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. சார்பு F ஆனது A யிலிருந்து B என வரையறுக்கப்படுகிறது. இது பலவற்றிற்கு ஒன்றான சார்பு எனில் அச்சார்பில் A இன் ஒன்றிற்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு B யில் ஒரே நிழல் உரு இருக்கும். F என்பது A யிலிருந்து Bக்கான சார்பு. இந்த சார்பில் F ஆனது ஒன்றுக்கு ஒன்றாக இல்லை எனில் அது பலவற்றிற்கு ஒன்று என கூறலாம். எடுத்துக்காட்டு பாருங்களேன். கணம் A யில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1, 2, 3, 4. கணம் B யில் இருக்கக்கூடிய உறுப்புகள் AB. இப்ப F எப்படி டிஃபைன் ஆகுது? ஆர்டர் பேர் பாருங்க. 1, A, 2, A, 3, B, 4, B. 1ம் 2ம் A ல கனெக்ட் ஆகுது. 3ம் 4ம் B ல கனெக்ட் ஆகுது. இது ஒன்றுக்கு ஒன்றா? கண்டிப்பா இல்ல. ஒன்றுக்கு ஒன்றா இல்லைனாலே இது பலவற்றிற்கு ஒன்றுதான். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட முன்னுருக்களுக்கு ஒரே ஒரு நிழல் உரு இருந்தா அதுதான் many to one ஃபங்க்ஷன். உட்சார்பு. ஒரு சார்பு F என்பது A யிலிருந்து Bக்கு வரையறுக்கப்படுகிறது. இந்த சார்பானது உட்சார்பு எனில் B யில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பிற்காவது A யில் 300 இருக்காது. F இன் வீச்சகமானது துணை மதிப்பகத்தின் தகு உட்கணமா இருக்கும்.
எஃப் என்பது ஏயிலிருந்து பிக்கான சார்பு எனில் இது மேல் சார்பு இல்லை எனில் அது உட்சார்பு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவோம், அது 1 to 1 இருக்கலாம், many to 1 இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. துணை மதிப்பகத்துல ஏதாவது ஒரு உறுப்பு முன்னுறு இல்லாம இருந்தா அதுதான் உட்சார்பு. எடுத்துக்காட்டு பார்ப்போம். கணம் ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1, 2, 3, 4. கணம் பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் x, y, z, u, v. f என்பது 1, x, 2, y, 3, z, 4, v என்று வரையறுக்கப்படுகிறது. ஆர்டர் பேர்ல கொடுத்தாச்சு. f இன் வீச்சகம் என்ன? x, y, z, v. இது b யோட சப்செட்டா இல்லையா? ஆமா. இது உட்சார்பு. ஏன்? u அப்படிங்கிற ஒரு இமேஜுக்கு ப்ரீ இமேஜ் இல்ல. இது உட்சார்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ கொடுக்கப்பட்டிருக்க கூற்று சரியா தவறா? சரி. சரிய டிக் பண்ணிக்கலாம். கணக்கு 6. சமணிச்சார்பு f of x is equal to x. சரியா தவறா? வினாவை புரிதல், கணக்கீடு செய்தல், சரியா தவறா என ஆராய்தல், உதாரணம் தருதல், விடை பகர்தல். ஏ ஒரு வெற்றில்லா கணம் என்க. சார்பு f ஆனது a இலிருந்து a தொடர்புடையது. f of x is equal to x. அனைத்து x belongs to a எனில் அந்த சார்பு a இன் சமணிச்சார்பு IA எனப்படும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எடுத்துக்காட்டு பார்ப்போம். a ஆனது 1, 2, 3 ஆகிய உறுப்புகளை உள்ளடக்கிய கணம். இப்ப f என்பது சமணிச்சார்பு IA 1, 1, 2, 2, 3, 3 இதை உள்ளடக்கிய ஒரு கணம். இதுதான் சமணிச்சார்பு. இப்ப a கணம் a கணம் ரெண்டும் கனெக்ட் ஆகுது. 1, 1, 2, 2, 3, 3 கனெக்ட் பண்ணிட்டோமா? சோ சமணிச்சார்புனா f of x equal to x. இது சரியான கூற்று தான். டிக் பண்ணிக்கலாமா? கணக்கு 7. தலைகீழ் சார்பு f of x is equal to 1 by x. சரியா தவறா? வினாவை புரிதல், கணக்கீடு செய்தல், சரியா தவறா என ஆராய்தல், உதாரணம் தருதல், விடை பகர்தல். ஒரு சார்பு f ஆனது r மைனஸ் செட் ஆஃப் எலிமெண்ட் 0 இலிருந்து r க்கு தொடர்புடையது. இப்ப f of x is equal to 1 by x என வரையறுக்கப்பட்டால் அது தலைகீழ் சார்பு எனப்படும். ஏன் r மைனஸ் 0 இருந்து r க்கு கனெக்ட் ஆகுது? டினாமினேட்டர் 0வா ஆகக்கூடாது. எடுத்துக்காட்டு பாருங்க. a என்பது ஒரு கணம். கணத்தில் உள்ள உறுப்புகள் 1, 2, 4, 5. b என்பது ஒரு கணம். கணத்தில் உள்ள உறுப்புகள் 1 by 1, 1 by 2, 1 by 4, 1 by 5. அதாவது a இனுடைய பெருக்கல் தலைகீழிகள். இப்ப இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. fல என்ன கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க? 1, 1 by 1, 2, 1 by 2, 4, 1 by 4, 5, 1 by 5. 1க்கு 1 கனெக்ட் ஆயிருச்சு, 2க்கு 1 by 2 கனெக்ட் ஆயிருச்சு, 4க்கு 1 by 4, 5க்கு 1 by 5 கனெக்ட் ஆயிருச்சா? அப்ப இதுதான் தலைகீழ் சார்பு. சோ கொடுக்கப்பட்டிருக்கிற கூற்று சரியா தவறா? கண்டிப்பா சரிதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?